எல்லோருக்கும் வணக்கம். இன்னையோட வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் 20 மாதங்கள் என்னோட டார்கெட் ஈக்விட்டி இன்ட்ராடே இந்த கான்செப்ட் பத்தி தான் பார்க்க போறோம். எஸ்பி டார்கெட் வாட்ஸ்அப் குரூப்ல புதுசா ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட்ல இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கேன், எத்தனை ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அதை செக் பண்ணிட்டு வந்துருவோம். இன்னைக்கு 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்டுக்காக டோட்டலா 6 ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதானி என்டர்பிரைஸ், அதானி போர்ட்ஸ், பஜ்ஜி ஃபைனான்ஸ், ரிலையன்ஸ், டாடா ஸ்டீல், டிசிஎஸ் இந்த 6 ஸ்டாக் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக இந்த 6 ஸ்டாக்ல 4 ஸ்டாக் தான் இன்னைக்கு எக்ஸிட் ஆயிருக்கு. இதில் விஇடிஎல், பஜாஜ் ஃபின்சர் இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்கா அடிஷ்னலாக நான் போட்டிருக்கிறது. ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 ஸ்டாக் தான் எக்ஸிட் ஆயிருக்கு. இந்த 4 ஸ்டாக்ல இன்னைக்கு டோட்டலாக 7300 ரூபாய். இந்த பஜாஜ் ஃபின்சர், விஇடிஎல் இது ரெண்டுத்துலயும் ஒரு 300 ரூபாய் ப்ராஃபிட் வருது. அதே இதில் லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இன்னைக்கு 7000 ட்ரேடிங் வேல்யூவில் இன்னைக்கு ஒரு 7% இன்னைக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு குரூப்லயும் சரி இண்டிவிஜுவலாகவும் நான் யாருக்கும் எந்த கால்ஸும் கொடுக்கல. ஒன்லி இதுக்கு முன்னாடி என் கூட ட்ரேட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நாங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கோம் ஆப்ஷனில். என்ன ரீசனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்றே வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றதுக்காக ஒரு டெஸ்டிங்காக தான். இன்னும் ஒரு வாரம் இல்லை 2 வாரத்துக்கு கால்ஸ் எல்லாம் வராது. டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து ரெகுலராக கால்ஸ் வரும். இந்த எஸ்பி டார்கெட் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் ஒன்ஸ் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாட்ச் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் என்ன கால்ஸ் அனுப்பியிருக்கேன் பாருங்க. அதானி போர்ட்ஸ், டிசிஎஸ், அதானி என்டர்பிரைஸ், ரிலையன்ஸ், பஜ்ஜி ஃபினான்ஸ், டாடா ஸ்டீல் இப்படிதான் கால்ஸ் வரும். இதுல அதானி போர்ட்ஸ் எஸ் அப்படின்னா இதை ஒன்லி நம்ம செல்லுக்காக மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போறோம். அதே போல அதானி என்டர்பிரைஸ் இது வந்து ஒன்லி பைக்கு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணோம். ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் டைமிங், எந்த டைமிங்க்கு என்டர் ஆகணும், எந்த டைமுக்கு எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி செல் ஸ்டாக்லாம் ஒன்லி செல் மட்டும் பிளேஸ் பண்ணுங்க. பை ஸ்டாக் அப்படின்னாக்கா ஒன்லி பைக் மட்டும் பிளேஸ் பண்ணுங்க, ஆப்போசிட்டா எதுவும் பிளேஸ் பண்ணாதீங்க. அதே போல ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ ரெகுலரா ஒரே மாதிரியா போடுங்க. இப்போ அக்கௌண்ட்ல ஒரு 60000 ரூபாய் வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 50000க்கு தாராளமா எடுக்கலாம். இல்ல 1 லட்சம் ரூபாய்க்கு எடுக்கிறவங்க 1,20,000 ரூபாய் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்க. புதுசா ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒரு 2% அதிகபட்சமா 2% கிராஸ் ஆச்சு அப்படின்னாக்கா எம்டிஎம் டோட்டலா ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தாலும் சரி இல்ல 2 ஸ்கிரிப்ட் எத்தனை ஸ்கிரிப்ட் கிடைச்சிருந்தாலும் நீங்க பெண்டிங் ஆர்டர் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிட்டு டோட்டல் எம்டிஎம் ஸ்கொயரா பண்ணிக்கோங்க. அதே போல ஸ்டாக் செலக்ட் பண்றீங்க அப்படின்னாக்கா நான் அனுப்பக்கூடிய ஸ்டாக்குக்கும் நீங்க எடுக்கிற ஸ்டாக்குக்கும் வேரியேஷன் வந்தது அப்படின்னாக்கா நீங்க போட்டு எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நான் என்ன ஸ்டாக் அனுப்புறனோ அதை மட்டும் நீங்க எடுங்க. எதுக்காக அந்த வேரியேஷன் வரும்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இந்த டைமிங் ஒரு செகண்ட் மிஸ் ஆனாலும் என்னோட ஸ்டாக்குக்கும் உங்களோட ஸ்டாக்குக்கும் கண்டிப்பா வேரியேஷன் வரும். அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் போட வேணாம். ரெகுலரா ஒரே மாதிரியான ஸ்டாக் போட்டா போதும். ஸோ நான் ஸ்டாக் அனுப்பணும் அதை மட்டுமே நீங்க ஆர்டர் ட்ரேட் பண்ணுங்க, பிளேஸ் பண்ணுங்க. நான் சொல்லியிருக்கக்கூடிய டைமிங்க்கு முன்னாடியே உங்களோட ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ராஃபிட் இருந்தாலும் சரி லாஸ் இருந்தாலும் சரி இமிடியேட்டா நீங்க அதுல இருந்து எக்ஸிட் ஆயிடுங்க. நான் என்ன டைம் சொல்லியிருக்கணும் அந்த டைமுக்கு கண்டிப்பா அதுக்கு முன்னாடி ஆர்டர் பிளேஸ் ஆகாத மாதிரி பார்த்து ஜஸ்ட் தூரம் இருக்கிற அதாவது பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்ப கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு 1% 2% முன்ன பின்ன இருக்கிற ஸ்டாக் மட்டுமே முன்னாடி நீங்க பிளேஸ் பண்ணுங்க. அப்படி பிரைஸ் வந்து கரண்ட்ல கிடைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பா நியர்ல அந்த டைமிங்க்கு நியர்ல நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணா போதும். சப்போஸ் அந்த டைமிங்க்கு முன்னாடி ஆர்டர் கிடைச்சாலும் இமிடியேட்டா எக்ஸிட் ஆயிடலாம். எதுக்காக சொல்றேன் இந்த விஷயத்த அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எங்க நமக்கு மிஸ்டேக் நடக்குதோ அங்கதான் பாத்தீங்கன்னா நமக்கு பெரிய லாஸ் வர சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால இமிடியேட்டா எங்க தப்பு நடந்தாலும் எக்ஸிட் ஆயிடுங்க. ஓகே, இப்போதைக்கு இந்த விஷயங்கள் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா எனக்கு கால் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. ஆர்டர் பிளேஸ் பண்ணக்கூடிய டைம்ல தயவு செய்து கால் பண்ணாதீங்க. ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கு முன்னாடியோ இல்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு அப்புறமே கால் பண்ணுங்க. பேங்க் நிஃப்டி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்ட்ரே பார்த்தீங்கன்னாக்கா ஷார்ப்பா 10 மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா என்டர் ப்ரைஸே கிடைக்குது. இப்போ நமக்கு ஒரு 9:30 மணி இல்லை 9:25 என்டர் கிடைச்சிது அப்படின்னாக்கா ஒரு 1 ஹவர் இல்லை 1.5 ஹவர்ல பார்த்தீங்கன்னா டார்கெட் ரீச் ஆயிடும். ஆனால் 10 மணிக்கு தான் என்ட்ரே கிடைக்குதுன்னு போது டார்கெட் ரீச் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு தான் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பிளான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஆப்ஷன் கால்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 20 மந்த் டார்கெட் பிளானுக்காக நான் ஆர்டர்லாம் பிளேஸ் பண்ண பிறகு தான் இதோட என்ட்ரியே இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு மேலே தான் என்ட்ரி கிடைக்கும். அதுக்குண்டான ப்ராசஸ் தான் நடந்துட்டு இருக்கு. ஓகே, நாளையோட மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, அதில் என்ன மாதிரியான ஸ்டாக்லாம் செலக்ட் பண்ண போகிறோம், அதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வருது அப்படின்றத நாளையோட வீடியோவில் பார்க்கலாம்.
பாய்.